அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு தேவ ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துதலையும் நாங்கள் தெரிவிக்கின்றோம். ஒரு விசை ஜெபம் செய்வோம். சுகம் அளிக்கும் வல்லலே, பரம்பொருளே, இந்த வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மண்டை வருகின்றோம் ராஜா. எங்கள் மன கிளேசங்களை, உடல் அளவுகளை, உடல் வாதைகளை நீர் கண்ணோக்கி பார்த்து எங்களுக்கு சுகங்களை தாரும். உடைய கரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பி உம்முடைய வார்த்தைகள் ஜீவ வார்த்தைகளாய் அவைகள் இந்த காணொளியின் மூலம் உம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து அடைய உம்முடைய அளப்பரிய வல்லமையை, சலாக்கியத்தை, கிருபையை, அபிஷேகத்தை, வல்லமையை கொடுத்தல்லும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தந்தையே, ஆமேன். அன்பான சகோதரி, வேத படமாக யாத்ராமத்துக்கு எழுதிய புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யாத்ராமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவர் உமக்கு தருகின்ற வாக்குத்தத்தம், எகிப்தியருக்கு வரப்பண்ணிய வியாதியை உனக்கு வரப்பண்ணேன். எகிப்தியர் என்று இங்கு அழைக்கப்படும் பொழுது, அதாவது உலகத்தின் வாதைகள், உபாதைகள், வியாதிகளை குறித்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. என் கட்டளைகளின்படி நீ செயல்படும் பொழுது இவைகளில் இந்த உலகத்தின் வியாதிகள் ஒன்றும் வர முடியாது என்பதை தெளிவாக அங்கு ஆண்டவர் கூறுகின்றார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அங்கு தெளிவாக எபிரேய பாஷையில் எழுதப்படுகின்றது யெகோவா ராஃபா. ராஃபா என்று அழைக்கப்படுவது உன் பரம வைத்தியர். ஆம், ஆண்டவர் உயிர் எழுதி தந்திருக்கின்றார். உன் வியாதியை தீர்ப்பவர் நான். உனக்கு வியாதி வர விட மாட்டேன். வியாதி வந்து தீர்ப்பதை விட உனக்கு வியாதி வர விடேன் என்று ஒரு வாக்கு. எத்தனை அருமையான வாக்கு தத்தம் அன்பானவர்களே. ஆம், அந்த ஆண்டவர் இன்று உங்களுக்கும் எனக்கும் வேதத்தில் உயிர் எழுதி தந்திருக்கின்றார். வாக்கு மாறாத தேவன். ஆம் அன்பானவர்களே, அந்த பரம வைத்தியர் நமக்கு தருகின்றார். இன்று உலகத்தில் அநேக வியாதிகள் இருக்கின்றது. வெளிப்படுத்த நிருபத்தில் அங்கு கூறப்படுகின்றது, அங்கு மிருகங்களினால் வருகின்ற வியாதிகள். இன்று உலகத்தில் உலாவுகின்ற அநேக வியாதிகள் முழுவதும் மிருகங்களினால் வருகின்றது. ஆம், அங்கு குரங்கினால் வருகின்றது. அங்கு எய்ட்ஸ் வியாதி, இன்று கொரோனா அங்கு வருகின்றது. பறவைகளினால், இப்படி அனைத்தும் மிருகங்களினால் வியாதி இன்று பரவிக்கொண்டிருக்கின்றது. இது வேதத்தில் தெளிவாக இங்கு எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆம், ஆனால் எங்கள் இறைவன் நமக்கு கூறுகின்றார், உனக்கு நான் வியாதியை வரவிடேன். இன்று அநேகர் நாங்கள் சிந்திக்கின்றோம், வியாதி இறைவனினால் வருகின்றது. அவர் வியாதியை எங்களுக்கு அனுமதிக்கின்றார். உம்மை சிக்ஷை செய்வதற்கு, உம்மை பரிபூர்ணப்படுத்துவதற்கு வியாதியை தருகின்றார். அவர் உமக்கு வியாதியை தருவது இல்லை. வியாதிகள் வருவது இங்கு பிசாசினால் என்பதை வேதம் தெளிவாக கூறப்படுகின்றது. அதற்காக எல்லா வியாதிகளும் பிசாசினால் வருகின்றது என்று நான் கூற மாட்டேன். இயற்கையினால் அங்கு சில வியாதிகள் வருகின்றது. ஆனால் இறைவன் வியாதியை கொடுப்பது இல்லை என்பதை ஆணித்தரமாக கூறுகின்றேன். இன்று அநேகர் ஒருவருக்கு வியாதி வந்துவிட்டால் இவர் ஏதோ இறைவனுக்கு கீழ்ப்படியாமல் தப்பு பண்ணிவிட்டார், அதனால் தான் வியாதி வருகின்றார், ரகசியமாக பாவம் செய்திருக்கின்றார். இப்படி அநேக
மக்கள் சிந்திக்கின்றார்கள். அது தப்பு. இறைவன் வியாதியை கொடுப்பவர் அல்ல. வியாதியை உண்டு பண்ணுபவன் அங்கு பிசாசானவன் என்பதை அங்கு தெளிவாக அங்கு எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இங்கு தெளிவாக அங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அங்கு 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அங்கு பிசாசானவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாக இருக்கின்றான். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே இயேசுவானவர் அங்கு வந்திருக்கின்றார். தெளிவாக அங்கு கூறப்படுகின்ற பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே இயேசு வருகின்றார். பிசாசானவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாய் அங்கு இருக்கின்றான். அன்பானவர்களே, எனவே வியாதி என்பது வருவது இறைவனினால் அல்ல என்பதை நாங்கள் சற்று அறிய இதற்கு மேலும் சில வேத ஆதாரங்களில் உங்களுக்கு நான் கூறுகின்றேன். இன்று அநேகர் நாங்கள் வியாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், வியாதியை மகிமைப்படுத்துகின்றோம். ஆனால் எங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம். ஆம், அதை தெளிவாக 1 கொரிந்தியரில் பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக கூறுகின்றார். உங்கள் சரீரம் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவருடைய ஆலயம். ஆம், நாங்கள் அவருடையவர்கள், அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருடைய ஆலயம் நாங்கள். பிசாசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை எங்கள் சரீரத்தை தொடுவதற்கு. ஆம் அன்பானவர்களே, இங்கு யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இங்கு கூறப்படுகின்றது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆம், இங்கு ஜீவன் என்று கூறப்படுகின்ற பதம் எபிரேய பாஷையில், கிரேக்க பாஷையில் அங்கு கூறப்படுகின்ற ஆத்மா. அவைகள் ஆத்மா பரிபூர்ணப்பட இங்கு நான் வந்திருக்கின்றேன். அன்பானவர்களே, திருடன் இங்கு ஆத்மாவை கொலை செய்ய, எம்மை வியாதிகளை கண்டு நாங்கள் பயந்து போக இன்று எம்மை அழைத்து கொண்டிருக்கின்றான். அன்பானவர்களே, இங்கு பார்க்கின்றோம் லூக்கா எழுதிய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் அங்கு 16ஆம் வசனத்தில் அங்கு பெரும்பாடுள்ள ஸ்திரீ வியாதியாய் இருந்த பொழுது இயேசு சுகம் கொடுக்கின்றார். தெளிவாக லூக்கா 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அங்கு பார்க்கின்றோம். அவர் கூறுகின்றார், இயேசு 18 வருடமாய் பிசாசின் கட்டில் இருந்த இந்த மகளுக்கு நான் விடுதலை கொடுக்க வந்தேன். அந்த சந்தர்ப்பத்தில், அதாவது அந்த வியாதியை லூக்கா எழுதிய சுவிசேஷம் அங்கு 13ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் தெளிவாக இயேசு கூறுகின்றார், அந்த பிசாசு வியாதி என்ற கட்டை வைத்திருக்கின்றான். ஆம், அதை உடைப்பதற்கு அவளுக்கு விடுதலை கொடுக்க நான் வந்தேன். அவர்கள் கூறுகின்றார்கள், ஓய்வு நாளில் சுகம் கொடுக்க வேண்டுமா? ஆம், ஆண்டவர் தெளிவாக இந்த பிசாசு கட்டி இருந்த அந்த வியாதியின் கட்டை உடைப்பதற்கு. அன்பானவர்களே, இன்று எங்களில் அநேகர் நாங்கள் எமக்கு ஒரு வியாதி வந்துவிட்டால் ஒரு பாஸ்டரை தேடி அலைந்து திரிகின்றோம். ஆம், அந்த பாஸ்டர் என் தலையில் கை வைத்து ஜெபித்தால் தான் எனக்கு சுகம் வரும். அல்லாவிட்டால் தொலைபேசியில் கூட ஒரு வார்த்தை, உங்களுக்கு சுகம் கிடைக்கும் என்று சொன்னால் சுகம் கிடைக்கும், எனக்கு சுகம் கிடைக்கும் என்று கூறுங்கள் பாஸ்டர் என்பதற்காக எங்கோ அலைந்து தூக்கம் இல்லாமல் அவர்களை தேடி கண்டுபிடிக்கும் இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கு பாஸ்டர் ஒரு மனிதன், ஆனால் இயேசு வேதத்தில் ஜீவனுள்ள வார்த்தையில் தந்திருக்கின்ற வார்த்தை, நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆண்டுடைய வார்த்தையை விட ஒரு பாஸ்டர், ஒரு மனிதனின் வார்த்தை முக்கியமாக இருக்கின்றதா? என் அன்பு சகோதரர்களை சற்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இன்று நாங்கள் அறியாமல் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். எனது வாழ்க்கையில் நான் ஏறத்தாழ அநேக ஆண்டுகள் 20 வருடங்களுக்கு முன்பு, 20-25 வருடத்துக்கு முன்பு நான் ஒரு குறிக்கப்பட்ட ஆராதனை நான் நடத்தி கொண்டிருந்தேன், சுகமளிக்கும் ஆராதனை. ஆம், அதில்
அநேகர் வந்து ஜெபிப்பார்கள், நான் ஜெபிப்பேன். அதன் பின்பு ஒரு வாலிப பையன் வந்து என்னிடத்தில் கூறினான், நீங்கள் எனக்கு ஜெபித்தீர்கள், என்னுடைய தீராத டெர்மினல் வியாதி நீங்கப்பட்டது. மகிமை ஆண்டவருக்கு. உண்மையில் நான் ஒரு கருவி. ஆம், அந்த பையனுக்கு, அந்த வாலிப பையனுக்கு என்ன வியாதி என்று கூட எனக்கு தெரியாது. வந்தார்கள், ஜெபித்தேன். ஆண்டவருடைய சித்தம் அவனுக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்று. ஆம், இதே போல அநேகம் இருக்கின்றது. என்னுடைய வாழ்க்கையில் அநேக வியாதிகள், துன்பங்கள் வந்தன. ஆம் அன்பானவர்களே, நான் 30 வருடங்களுக்கு முன்பு ஆஸ்திரேலியா வந்த பொழுது இலங்கையின் யுத்த கொடுமுனையில் இருந்ததனால், தண்ணீர் குடிப்பதனால் என்னுடைய 2 கிட்னியும் முழுவதுமாக அழிந்து விட்டது. இல்லை, அதை பரிசோதனை மூலம் கண்டுகொண்டார்கள். ஆனால் சில மாதங்களின் பின்பு சென்ற பொழுது புதிதாக கிட்னி வளர்ந்திருக்கின்றது. புதிய கிட்னியை இறைவன் தந்தார். அற்புதம். அதை பார்த்த டாக்டர், கிறிஸ்தவர் அல்லாதவர் கூறினார், உங்களுடைய ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் தந்தார். இதை போல அநேகம். என்னுடைய 2 ஷோல்டர்களும் உடைந்து அங்கு முறிந்த மரத்தை போல தொங்கிய பொழுது ஆண்டவர் என்னை விசுவாசி சுகம் தருவேன் என்றார். நான் விசுவாசிக்கின்றேன் என்ற சுகத்தை தந்தார். இதை போல ஆயிரம் சுகத்தை, ஒன்றுக்கும் உதவாத என்னை சுகம் தந்தவர். இன்னும் எத்தனையோ மக்களுக்கு சுகத்தை கொடுத்தவர். அவர் உங்களுக்கு தருகின்ற வாக்குத்தத்தம், நான் உனக்கு சுகத்தை தருவேன் என்பதை தெளிவாக கூறுகின்றார். வியாதி பிசாசின் கட்டிலிருந்து அங்கு வருகின்றது. ஆனால் எல்லா வியாதியும் பிசாசின் கட்டில் என்று நான் கூற மாட்டேன். ஆனால் உங்கள் வியாதியில் ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்கள். மனிதர்கள் ஜெபிப்பதை விட ஆண்டவரண்டை நேராக ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை அவர் தருவார். அன்பானவர்களே, இங்கு மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் அங்கு பார்க்கின்றோம். அங்கு லேகியோன் இடத்தில் ஆண்டவர் சென்ற பொழுது, அங்கு அதாவது கல்லறையின் ஊடாக சென்ற பொழுது அவன் கதறுகின்றான், ஆண்டவரே எனக்கும் உமக்கும் என்ன? மத்தேயு 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், காலம் நிறைவேறுவதற்கு முன்பு உம்மை கெடுக்கவா வந்தீர்கள்? தெளிவாக எனக்கு கூறுகின்ற மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அந்த வார்த்தை முக்கியமாக காலம் நிறைவேறுவதற்கு முன்பு. ஆம், எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் கூறப்படுகின்றது, அவருடைய தழும்புகளினால் நாங்கள் குணமாகின்றோம். அந்த காலம் நிறைவேறியது சிலுவையில் அவருடைய இரத்தத்தினால் எங்கள் பாவங்கள், எங்கள் வியாதிகள் அனைத்தும் நீக்கப்பட்டிருக்கின்றது. என் அன்பு சகோதரர்களே, வியாதி இறைவனின் சித்தமல்ல. இங்கு தெளிவாக எபிரேயர் நிருபத்தில் அங்கு கூறப்படுகின்றது. 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைப்பட்டிருந்தவர்களுக்கு யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கே அப்படியானார். தெளிவாக எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தில் பவுல் தெளிவாக கூறும் 2ஆம் அதிகாரம் 14-15ஆம் வசனத்தில், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைப்பட்டவர்களுக்கு இயேசு தனது மரணத்தினாலே என்று உமக்கு உயிர் தந்தார். உயிர்த்தெழுந்த ஞாயிறில் அதற்கு பின்பு அடுத்த வாரமும் நான் உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமைகளை கூறினேன். இன்று இயேசுவுக்குள் நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவர் உயிர்த்தெழுந்த வல்லமையில் உமக்கு பங்கு இருக்கின்றது. உங்கள் சரீர வியாதிகளை குறித்து பயப்பட வேண்டாம். இதை கூறும் எத்தனையோ மக்கள் விசுவாசத்தில் அங்கு ஜெயிப்பவர்களாக இருக்கின்றார்கள். பிசாசானவன் வியாதியை எமக்கு காட்டி பயத்தை தந்து எம்மையும் இறைவனையும் விட்டு பிரித்து நாம் மனிதர்களின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். பரிசுத்தவான்கள் யார்? எந்த பாஸ்டர் ஜெபிப்பார், அவர் மூலம் சுகம் கிடைக்கும்? இல்லை. இறைவனின் வாக்கு உங்களுக்குள் இருக்கின்றது. உங்களுக்கு சுகத்தை தருவேன் என்பதை
அவர் தெளிவாக கூறுகின்றார். அன்பானவர்களே, இதைத்தான் தெளிவாக 2 தீமோத்தேயுவுக்கு 1:10 அவர் கூறுகின்றார். நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர், உனக்கு நான் சுகத்தை தருவேன். அன்பானவர்களே, இன்று நாங்கள் வியாதிக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் மகிமையை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். வியாதி இறைவனின் சித்தமல்ல. இங்கு லூக்கா எழுதிய சுவிசேஷம் 13 நாங்கள் தெளிவாக பார்க்கின்றோம். ஆண்டவர் கூறுகின்றார், இந்த வியாதியிலிருந்து, பிசாசின் கட்டிலிருந்து அவளை விடுதலை ஆக்குவதற்கு. எனவே இயேசு உங்களுக்கு விடுதலையை தந்திருக்கின்றார். உயிர் எழுதி தந்திருக்கின்றார் வேதத்தில். உனக்கு சுகம் தருவேன், உன் பரிகாரியாகிய கர்த்தர் நான். அவர் அண்டை வாருங்கள். உங்களுக்கு எந்த வியாதி இருந்தாலும் இறைவன் உங்களுக்கு சுகத்தை தருவார். என் அன்பு சகோதரியே, சகோதரனே, பயம் வேண்டாம். மனிதர்களையோ டாக்டர்களையோ நம்ப தேவையில்லை. உங்கள் உலக ரீதியான அறிவுகள், விஞ்ஞான அறிவுகள், மருத்துவ அறிவுகள் எல்லாம் ஒன்றுக்கும் உதவாது. ஆண்டவர் அண்டை வாருங்கள். உங்களுக்கு சுகத்தை தருவார், விடுதலையை தருவார். உங்கள் சரீர ஆத்ம விடுதலையை அவர் தருகின்றார். அவர் அண்டை வாருங்கள். சிந்திப்போம், செயல்படுவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆமென்.